நம்ம ஆண்டவரை மறந்துருப்போம். காலையில எழும்பொழுதே நன்றி சொல்லாம அவசர அவசரமா நம்முடைய வேலையில் முடிப்போம். நாம மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதே கிடையாது இல்லையா? நாம மறந்துடுவோம், ஆனால் அவர் மறப்பதே கிடையாது. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை நமக்கு கொடுத்தோம். நம்முடைய பயணங்களில் அவருடைய பாதுகாப்பு இருந்தது. நம்முடைய போக்குல வரத்தில் அவருடைய கிருபை இருந்தது. கடந்த மாதத்துல கூட நம்மளான சகோதரர் ஜனார்தனன் அவர்களுக்கு ஏற்பட்ட விபத்து, நாங்கள் அதை கேள்விப்பட்டோட பயந்துட்டு, இவ்வளவு பெரிய விபத்தா, அன்கான்சியஸா இருந்தார். ஆனா ஒன்று சகோதரி சொன்னாங்க, கர்த்தர்களை காப்பாற்றினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய அன்புக்கு குறைவே இல்லை. அல்லேலூயா. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அவர் நம்மை காப்பாற்றுகிறார். அப்படி கொஞ்சம் திரும்பி பாருங்க. நம்மளோட வயதில் எத்தனையோ குறைந்தவர்கள், வயசுல குறைஞ்சவங்க மரித்து போயிருக்கிறாங்க, அஞ்சலி போஸ்டர்ஸ்ல இருக்கிறாங்க, மருத்துவமனையில் இருக்கிறாங்க, மீட்டெடுக்கப்படாத சமகடுகள் இருக்கிறாங்க. ஆனால் உன்னையும் என்னையும் டீக்கா ட்ரெஸ் பண்ணி நம்முடைய சமூகத்தில் நின்று ஆராதிக்க முடியாது. கர்த்தர் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருக்கு நான் செலுத்துகிறேன் நன்றி. கொலேசியருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்னைக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. தயவு செய்து சகோதரிகள் என்னோடு வேகமாய் திருப்பிக் கொள்ளும் என்போடு கேட்டுக்கொள்கிறேன். 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளட்டும். ஆள கடவுது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் நம்ம சமாதானத்தை கொடுத்து அவருடைய சமூகத்தில் நிறுத்திருக்கிறார். எனக்கு தெரியுமா? ஒரே குடும்பமாய் அழைத்திருக்கிறார். ஏன்? அவருக்கு நன்றி செலுத்தும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களா. இப்ப காலையில் எழுந்து விடித்த உடனே சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை, இயேசுப்பா உமக்கு நன்றி. அத்தனை பேர் படுகையிலே எழுந்துக்க முடியாம போயிருக்கிறாங்க, பரலைஸ் ஆயிருக்கு, மரித்து போயிருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் நம்மை ஒரு புதிய நாளை, ஒரு புதிய துவக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கார். பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும். பண பிரச்சனை இருக்குது, உலகத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் சமாளிக்க தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த கடைசி நாட்கள் என்ன நடக்கிறது? நன்றி உள்ள மக்களாக இருக்கிறார்களா? நம்ம கொஞ்சம் வேதத்திலிருந்து சற்று வேகமாய் ஆராதிக்கிறோம். நம்ம ஆராயலாமா? 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுங்க. கடைசி நாட்களிலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்படி எனில் கடைசி நாட்கள்ல சுயநலமாய், தத்பிரியர் என்றால் சுயநலம், வாசிங்க, பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், கடைசியா சொல்லுகிறது, நன்றி அறியாதவர்களுமாய் பரிசுத்தம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இல்லையா? ஆண்டவர் விரும்புகிற குவாலிட்டி அல்லது குவாலிஃபிகேஷன் எழுதுறீங்களா? நாம இவை எல்லாவற்றிலேயும் சிறந்து விளங்க வேண்டும். அதிலிருந்து மாறி நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். காலத்தினால் செய்த உதவி சிறிதெனிலும் ஞானத்தின் மான பெரிது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம், படிச்சிருக்கோம் இல்லையா? நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சின்ன உதவி செய்தா கூட அதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் இந்த நன்றியை நாம இவங்களுக்கு ஒருத்தர் நமக்கு செஞ்ச உதவி நாம செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அது அல்ல. நன்றி என்பது எப்பொழுதுமே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார். நல்லவர்களுக்கு மாத்திரம் உதவி செய்கிறது அல்ல. ஆண்டவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார்? வசனம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமான தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகளுமாய் இருப்பீர்கள். அண்டர்லைன் பண்ணோம், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தார். அல்லேலூயா. நமக்கு ஏதாவது ஒருத்தர் உதவி செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும். இது ஒரு மனித பண்பு. ஆனால் தெய்வீக பண்பு என்ன தெரியுமா? நம்மை விரோதிக்கிறவர்களும் நம்மை தூஷித்தவர்களும் நம்மை புறந்தள்ளினவர்களுக்கும் ஓடி போய் நன்மை செய்கிறது தான் நன்றி அறிதல். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு சாயம் இல்லையா? நமக்கு நிறைய பேர் விரோதிகள் இருக்கலாம், ஆனால் நம்மை தூஷிக்கிறவர்களை நேசிப்பதுதான் தேவனுடைய அன்பு. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதி சொல்லுகிறது. என்ன என்று சொன்னால் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை இயேசு ஒரு கிராமத்தின் வழியாய் போகும் பொழுது அங்கு ஒரு 10 குஷ்டரோகிகள் நின்று கொண்டிருந்தார்களாம். அப்போ அவர்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் உங்களை ஆசாரியனுக்கு காண்பி என்று சொன்னார். இவர்கள் ஆசாரியனுக்கு போகிற வழியிலே இந்த 10 பேரும் சுகம் அடைஞ்சிட்டாங்க.
சுகம் அடைஞ்ச உடனே 10 பேர்ல 9 பேர் வரல, ஒருத்தர் மட்டும் ஆண்டவரத்துல வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் வந்தாங்க. அப்போ ஆண்டவர் கேட்கிற ஒரு நல்ல கேள்வி, கீழே வந்து வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? இப்போ நம்ம நன்றி சொல்லியிருக்கோம். உலகம் முழுவதும் ஆண்டவருடைய அன்பில, ஆண்டவருடைய கிருபையில, ஆண்டவருடைய இரக்கத்துல நன்மை பெற்றவர்கள். ஆனால் அந்த 9 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு சிலராய் ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், நன்றி சொல்லும்படியாய் வந்திருக்கிறோம். வாசிப்பை தொடர்ந்து, இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவன் திரும்பி வர காணோமே. இது கொஞ்சம் ஒரு டெப்தான ஒரு சப்ஜெக்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, 9 பேரும் உடன்படிக்கையின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் ஓடினவர்கள். இவன் ஒருவன் மாத்திரம் தான் அந்நியன். அந்நியன் என்றால் தேவனை அறியாதவன். தேவனை அறியாதவனுக்கு தெரியும், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், அவருக்கு நான் நன்றி சொல்லணும் ஓடி வந்தான். ஆனா மற்றவன் விசுவாசத்துல குறைவாய், நான் சுகமாயிட்டனா இல்லையா என்று கூட தெரியாமல் என்னுடைய சுகத்தை நிரூபிக்க வேண்டியது ஆசாரியன் என்று ஆசாரியனிடத்தில் ஓடினார்கள். அன்பு தேவ பிள்ளையே, நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை ருசி பார்த்து, கர்த்தரை உணர்ந்து, கர்த்தரை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு அவர் செய்த நன்மைகளை நினைச்சு சில நேரங்களில் நன்றி சொல்லாமல் இருக்கிறோம். ஆனால் சில நபர்கள் தேவனை குறித்தே தெரியாது, ஆனால் ஒரு சில நன்மைகளை பெற்றுக்கொண்ட உடனே அவர்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நம்ம எப்பொழுதுமே இந்த 10ல் ஒருவராய் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சுகம் பெற்றுக்கொண்டவர் 10 பேர் அல்லவா, நீ ஒருத்தன் மாத்திரம் திரும்பி வந்திருக்கேன்னு ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கும் தேவ பிள்ளையே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, நீ கொடுக்கிற காணிக்கையோ, நீ செலுத்துகிற எல்லா காரியங்களை காட்டிலும் நம்ம அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, ஆண்டவர் 3 விதமான ஆசீர்வாதங்களை இந்த பூமியில நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் நன்றி சொல்லணும் என்பதற்கான இந்த செய்தி. ஆண்டவர் 3 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். நீங்க நடுவுல கம்பேர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மேல இருக்கவங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா எப்பொழுதுமே நம்ம குறைவா தான் காணப்படும். நம்ம கீழே இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. உன்னோடு கூட படித்தவர்கள், உன்னோடு வேலை செய்யறவங்க, அவர்களுக்கு இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். அதை நினைச்சு பார்த்தா ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லாமலே இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நிறைய நன்றிகளை சொல்லுங்க. எப்பவுமே இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். என்னன்னா, நீங்க எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கிற மனிதர்களோடு கூட நீங்க பழக வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கும். இது நடக்காது, இது கிடைக்காது, நீ உருப்பட மாட்ட, நீ ஜெயிக்க மாட்ட, நீ வெற்றி பெற மாட்ட, உன்னால முடியாது, முத்திராணிக்கு மேல இப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற அநேகர் தோற்று போகிறார்கள். ஆனால் விசுவாசத்திலே உண்மையாக இருந்து, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்கிற ஜனங்களோடு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்கிற விசுவாச அறிக்கையை சொல்லுகிற ஜனங்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே அவர்கள் மேல இருக்கிற அதே அபிஷேகம், அவர்கள் மேல இருக்கிற அதே விசுவாசம் நம்ம மேல படரும், நாம வெற்றி பெற்றவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இத்தனை வருஷம் ஜெபம் பண்றீங்க, ஒண்ணுமே நடக்கல அப்படின்ற மக்களை தள்ளிட்டு, நான் நேற்று ஜெபம் பண்ணேன், கர்த்தரை ஜெபத்தை கேட்டார் என்று சொல்ற மக்களோடு உங்கள் ஐக்கியம் இருக்கட்டும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுது. நான் நம்புவோம், கர்த்தரை சார்ந்து கொள்வோம், அவர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்த 3 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த ஆசீர்வாதங்களை 3ஆ பிரிக்கிறார். ஒன்று, இந்த உலகத்துக்குரியதான ஆசீர்வாதங்கள். உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களால ஈஸியா பட்டியலிட முடியும். சொல்ல முடியுமா? இதெல்லாம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். கொஞ்சம் வாயை தந்து பேசலாமா? இதெல்லாம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். வீடு இல்லையா? ஒரு வீடு என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மகிமையான பரிசு இல்லையா? எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் கையை தூக்குவீங்க. வீடு இல்லாதவங்களை விடுங்க. வீடு இருக்கிறவங்களாம் ஒரு கையை தூக்க பார்க்கலாம். சொந்த வீடு இருக்கவங்களா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்காது. நான் சொல்லுகிறேன், இல்லாதவர்களுக்கு தேவன் நிச்சயமாய் வீட்டை தர அவர் உண்மையிலோதான் இருக்கிறார். நிச்சயமா கொடுப்பாங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுப்பார் இல்லையா? சகல ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஆண்டவர் இது மாத்திரம். வீடு ஆஸ்தியம் அவர் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம். சரி, வீடு. வேற என்ன ஆசீர்வாதம் சொன்னா? என்னமா? நல்ல வேலை. நல்ல வேலை எதை வச்சு சொல்றீங்க? சம்பளம் நிறைய வர்றதா? நீங்க சம்பளம் நிறைய வர வேலையே ஐடி ஃபீல்டு தான். கேட்டு பாருங்க. நிம்மதி இல்லை, பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், மென்டலி ஸ்ட்ரெஸ், தூக்கம் இல்லை,
பணம் நிறைய வருது. நான் சொல்லட்டுமா, நீங்க ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அல்லது 200 ரூபாய் கூலி வாங்குறவங்களை கேட்டு பாருங்க. அன்றைக்கு ஆகாரம் அன்றைக்கு சம்பாதிச்சு அன்னைக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கலாம். எதிர்காலத்தை குறித்து கவலையே கிடையாது. இப்ப சொல்லுங்க, இதுல யார் வசதியானவங்க இல்லையா? அதுக்காக கூலி வாங்குறது அப்படின்னு நான் சொல்றேன். எதையோ எந்தமே மன அழுத்தத்தோடு கூட நிறைய பொருளை நம்ம ஈடுறோம் இல்லையா? முதல் சொல்லுகிறது, நிறைய பொருட்கள் இருக்கிற சந்தையோடு கூட நிறைய பொருட்கள் இருக்கிற வீட்டை காட்டிலும் அமைதியா இருக்கிற அமெரிக்கா இருக்கிற கொஞ்சம் பொருளோடு இருக்கிற நல்ல வீடு பாக்கியம் இல்லையா? நிறைய பொருள் இருந்து சமாதானம் கெட்டு போறதோட கொஞ்சமா இருந்து நம்ம சந்தோஷமா இருப்போம். சரி, அப்ப நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல கணவர், நல்ல ஐக்கியம், இவையெல்லாம் அந்த உலகத்தின் பிரகாரமா ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது. வாசிக்கலாம் வேகமாக. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். மனைவி கிடைப்பது நல்லதுதான். வேத வசனம் சொல்லுதுல, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நல்லது. திருமணம் செய்து கொள்வது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் இல்லையா? அவன் கர்த்தரிடத்துல தயவும் பெறுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ திருமணம் என்பது கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான மிகப்பெரிய பரிசு. அப்போ அந்த திருமணத்துல மனைவி கிடைப்பது நல்லதுதான். அதை விட புத்தியுள்ள மனைவி கிடைப்பது மிக மிக நல்லது இல்லையா? அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறான். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வசனம் சொல்லுது. அவனுடைய விளக்கு அணையாது. நீதிமொழிகள் 32 வாசிக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ எப்படியெல்லாம் இருக்கிறாள். அவன் தன் குடும்பத்திற்காக இரவும் பகலும் விழித்திருக்கிறான். தன் பிள்ளைகளுக்காக அவள் வேலை செய்கிறாள். தன் எதிர்காலத்துக்காக அவள் சேர்த்து வைக்கிறாள். அவள் திட்டமிட்டு பொருட்களை வாங்குகிறாள் என்றெல்லாம் வசனம் சொல்லுகிறார். நாம எப்படி இருக்கிறோம்? நல்ல ஆசீர்வாதம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், நல்ல மனைவி, நல்ல கணவர், புத்தியுள்ள கணவர் இல்லையா? நல்ல உழைத்து சம்பாதிக்கிற ஒரு கணவர், கர்த்தருக்கு பயப்படுகிற கணவர், இப்படி கிடைத்தால் நல்ல சந்தோஷம். பிள்ளைகள் 127வது சங்கீதத்தின் 3-4 வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். அப்ப பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. பிள்ளை செல்வம் கர்த்தர் கொடுக்கிற பரிசு. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல. பிள்ளை பேர் பெற்றவர்கள் அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு இல்லையா? நியாயாதிபதியில வாசிக்கிற வண்ணமாக நம்ம மனோவா ஜெபித்தது போல ஜெபிக்கணும். பெற்றுக்கொள்ள இருக்கிறவர்கள் பிள்ளை பேருக்காக ஜெபிக்கிறோம். சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்தா அது உமக்கென்று நான் காணிக்கையா ஆனா உம்முடைய சமூகத்தில் நான் வளர்ப்பேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பிள்ளை செல்வத்தை கொடுக்க அவர் உண்மை இல்லவர். அல்லேலூயா. அவர் இல்லை என்று சொல்லுகிற தேவனே அல்ல. நீங்க நினைக்கலாம், டாக்டர் சொன்னா, உலகத்தில் இருக்கிற படிச்ச அறிவாளிகள் சொன்னா அது இல்லை, இது இல்லை, அது நடக்காது, இது நடக்காது. நான் சொல்றேன், என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியில ஒன்றையும் மலடாக வைப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளை செல்வத்தை நிச்சயம் கொடுப்பார். 2026 அது நிறைவேறும். ஆமென். விசுவாசத்தோடு ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் எனக்காக நிச்சயம் செய்து முடிப்பார். ஆமென். பிள்ளை செல்வம் என்பது கர்த்தர் கொடுக்கிறதான அது ஒரு உலகத்துக்குரியதான ஆசீர்வாதம். முக்கியமாக ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு ஒரு நல்ல பூமிக்குரிய சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நல்ல ஆகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகாரத்தை சாப்பிடக்கூடியதான வாயை கொடுக்கிறார். அதை விழுங்கிறதுக்கான தொண்டையை கொடுக்கிறார். அதை ஜீரணிக்கிறதுக்கான வயிறை கொடுக்கிறார். நீங்க அந்த ENT டிபார்ட்மெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அல்லது சென்னையில் இருக்க பெரிய மருத்துவமனையில் போயிட்டீங்கன்னா சில பேர் சாப்பிடவே முடியாது, டியூப் வச்சிருக்கிறாங்க. அது என்ன சுவை என்னன்னு தெரியாது இல்லையா? நாம நல்லா சுவைச்சு சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் நாக்கு கொடுத்துருக்க உணர்வை கொடுத்துருக்கிறார். அது நிறைய பேருக்கு அது தெரியலைங்க. அவ்வளவு பெரிய வியாதிகள், உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நூற்றுக்கணக்கான வியாதிகள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் எதை சாப்பிட்டாலும் அதை அப்படியே ஆண்டவர் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல வயிற்றை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வயிற்று மேல கை வச்சு சொல்ல, நல்ல வயிறு கொடுத்தீங்க ஆண்டவரை. நிஜமா சொல்றேங்க, இந்த வயிற்று பக்கத்துல நிறைய பிரச்சனைகள் இனி ஒரு காலம், இப்பொழுது இருக்கிறது, இனி ஒரு காலங்கள் அது நடக்க போகிறது. சுகாதாரமற்ற எண்ணெய்கள், கலப்படமான ஆகாரங்கள், அவசர கதியில உண்ணுகிற ஃபாஸ்ட் ஃபுட்டுகள், இவை எல்லாம் வயிற்று கெடுத்து போட போகிறது. ஆமென். ஆனால் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல வயிற்றுக்காய் ஸ்தோத்திரம். அப்ப நல்ல ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், நல்ல உடையை கொடுக்கிறார்.
நல்ல இருப்பிடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்குரியதான ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், நல்ல வருமானம் கொடுத்திருக்கிறார், வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த உலகத்துக்குரியதான ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நம்மை நிரப்பியிருக்கிறார், நிறைத்துக் கொண்டிருக்கிறார், நிரப்ப அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். உங்கள் நிலைகளை எல்லாம் பொருளாதாரத்தில், இந்த உலகத்துக்குரிய பொருளாதார நிலைகளை எல்லாம் கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். 2026 ஆண்டவர் நிச்சயம் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆனால் இது ஆசீர்வாதம் அல்ல. நல்ல கவனிக்கணும். நிறைய இன்னைக்கு வரப்போகிற இன்னும் 3 நாட்கள்ல நமக்கு ஒரு நியூ இயர் ஆராதனை வரப்போகுது, வாக்குதத்த ஆராதனை. எல்லா வாக்குதத்தமே செழிப்பை குறித்தும், எதிர்கால பொருளாதாரத்தை குறித்தும், உங்க வாழ்க்கையில் எப்படி பணத்துல நீங்க நிறைவாயிருவீர்கள் என்பதை குறித்தும் தான் எல்லா வாக்குதத்தமே இருக்க போகிறது. 99.9% அப்படிப்பட்ட வாக்குதத்தங்கள் தான் வருகிறது. தேவன் அதை கொடுத்து மாத்திரம் நம்மை திருப்தி ஆக்குறது கிடையாது. அப்படிப்பட்ட வாக்குதத்தங்களுக்கு பின்னால ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு பின்னால நிறைய பிசாசுடைய தந்திரங்கள் இருக்கிறது. கர்த்தர் பொருளினாலே கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனால ஜாக்கிரதையா இருங்க. எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னுடைய சரீரத்தை மாத்திரம் திருப்திப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, என் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. உலகத்துல 2026 நிறைய பேர் பிளான் பண்ணியிருக்கிறார். ஒரு கம்பெனி ஓனர் எடுத்தீங்கன்னா 25ல் இருந்ததை காட்டி 26ல் அந்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணணும்னு அவர் யோசிச்சிருப்பான், பிளான் பண்ணியிருப்பான். அவருடைய டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸ் வச்சிருப்பான், எப்படியெல்லாம் இதை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன கடை நடத்துறோம்னா அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்ந்திருப்போம் இல்லையா? சின்ன தொழில் பண்றவங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம அந்த தொழிலை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு யோசனை பண்ணியிருப்போம். சின்ன தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறவங்க இன்னும் விருத்தியாக எப்படி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்போம். இது அல்ல, இது உலகத்துல எல்லாம் பண்றது. நமக்கும் பண்ணுகிறோம், அந்த ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். இது மாத்திரமல்ல கிறிஸ்தவனுடைய ஆசீர்வாதம். இரண்டாவது நான் சொல்ல போகிற ஆசீர்வாதம், நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் அவசியம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்துல கிடைக்காத எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? முதல் பிரசங்கம், மலை பிரசங்கம் எங்க? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல உலகத்தின் ஆசீர்வாதங்களை இவர் ராஜா என்று தேடி வந்த ஜனங்களை உட்கார வச்சு, இது அல்லப்பா ஆசீர்வாதம், இது பூமிக்குரியது, இது எல்லா கையிலையும் இருக்கு. ஆனா நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் வானத்துக்குரியது, அது உங்கள் ஆவிக்குரியது, உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்தும் சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யவனுடையது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கிட்டத்தட்ட 2, 4, 6, 8, 10 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். முதல்ல நாம் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் கைண்ட்னஸ், எளிமையான ஒரு உணர்வு. எவ்வளவு இருந்தாலும் அவையெல்லாம் தூக்கி தூரமா வச்சுட்டு நான் கர்த்தருடைய பிள்ளை, அவருக்கு முன்பாக எல்லாம் குப்பைகள் என்று பவுல் சொல்லுகிறார் இல்லையா? கர்த்தருக்கு முன்பாக நான் எல்லாவற்றையும் குப்பையும் தூசுமாய் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அவைகளை தூக்கி ஓர வச்சுட்டேன். இது அல்ல என் படிப்பு, என் கௌரவம், என்னுடைய வேலை, என் பிரஸ்தாபம், என் ஞானம், இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆவியில எளிமை இருக்கணும், எப்பொழுதுமே தாழ்மை இருக்கணும். இந்த கைண்ட்னஸ், எப்பொழுதுமே தாழ்மை நமக்குள்ளே இருக்கணும் இல்லையா? அதுக்காக எப்பொழுது கிழிஞ்சு போன அல்லது நைந்து போன அல்லது ரொம்ப அழுக்கான வஸ்திரங்களை தரித்துக் கொள்ள தாழ்மை அல்ல. எப்ப போனாலும் கீழே உட்கார்ந்து தாழ்மை அல்ல. நம்முடைய இருதயத்துல அந்த தாழ்வு மனப்பான்மையில தாழ்மையை நாம் காண்பிக்கிறவர்களா இருக்கணும். பணிவு. சில பேர் கொஞ்சம் படிச்சுட்டா, அதிகம் படிச்சுட்டா கொஞ்சம் பெருமை. நம்மளோட சம்பளம் அதிகமாக வாங்கிட்ட, மற்றவங்களோட சம்பளம் அதிகமாக வாங்கிட்டா பெருமை. மற்றவங்களோட கொஞ்சம் அழகா பர்சனாலிட்டியா இருந்துட்டா பெருமை. கொஞ்சம் முடி பெருசா இருந்தா பெருமை. கொஞ்சம் குரல்கள் அதிகமா இருந்தா பெருமை. பிரசங்கிக்கும் பொழுது ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டா நமக்கு ஒரு பெருமை. நல்லா ஆராதிச்சா பெருமை. இல்ல பிரதர், அவையெல்லாம் கர்த்தருக்கு முன்னால நீங்க தாழ்த்தி பாருங்க, அதற்கு அடுத்த படியில் ஆண்டவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். வசனம் சொல்லுகிறது இல்லையா? ஆக ஆவியில எப்பொழுதும்
நறுமுண்ட ஆவி எனக்குள்ள தாரும் என்று பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார். ஏன் தெரியுமா? என்னில் அந்த பெருமை வந்துச்சா கர்த்தரிட சமூகத்துல நான் தள்ளப்பட்டவனாய் மாறினேன். நல்லா கவனிங்க, நீங்க உங்களுக்குள்ள இருக்க தாளந்துகளை வைத்து மற்றவர்கள் அதுல குறைவா இருந்தால் அவங்களை எப்பொழுதும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, அவங்களை குறைவுபடுத்தாதீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கொடுக்கவும் எடுக்கவும் அவரால் முடியும். அல்லேலூயா. எந்த மனிதனை உயர்த்தவும் தாழ்த்தவும் அவரால் முடியும். ஜாக்கிரதையா, நம்ம கொடுத்திருக்க தாளந்து நம்முடைய திறமையினால அல்ல, அவருடைய கிருபையினால. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஆவியிலே எளிமையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிப்போம். சாந்த குணம், இது எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஆவிக்குரியதான ஆசீர்வாதங்கள் இது ஒரு ஆசீர்வாதம். சாந்த குணம், the kindness, அப்படியே மற்ற மேல இரக்கம் பாராட்டுகிறது. சாந்த குணம் எப்பொழுதுமே அவங்களுடைய முகத்துல ஒரு சாந்தம், அவங்களுடைய பேச்சுல ஒரு சாந்தம். கிறிஸ்தவன்னா இந்த அலங்காரம் நமக்கு நிச்சயம் தேவை இருக்கணும். இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அவரை அடித்தவர்களை, கன்னத்தில் அறைந்தவர்களை, காரி உமிழ்ந்தவர்களை ஆண்டவர் பார்த்து பிதாவினுடைய மண்ணி அந்த ஒரு முகத்துல ஒரு ஒரு தேஜஸ், ஒரு சாந்தம் எப்படி வரும்? அவரோடு கூட நடக்கும் பொழுது அந்த அனுபவம் வரும். அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அந்த அனுபவம் வரும். அவரோடு கூட பேச அந்த அனுபவத்தை அவர் தருவார். அவருடைய வசனங்களை வாசிக்க வாசிக்க இந்த சாந்த குணம் நமக்குள்ள வரும். கோபம் எல்லாருக்கும் வரும். கோபம் எல்லாருக்கும் வரும். எல்லா மிருகங்களுக்கும் இருக்கு. நாம் மிருகம் அல்ல, அதை தாண்டி தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷர்களாய் இருக்கிறோம். கோபப்படுகிறவன் மனிதன், கோபத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் தேவனுடைய மனிதன், தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னார். அந்த அடக்கம் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அந்த சாந்த குணம் எல்லாருடைய பாவத்தை மன்னிக்கிறதாய் இருக்கிறது. சாந்தம் வந்துட்டாலுமே மற்ற மேல கோபப்படணும்னு தோணாது. அவங்க என்ன செஞ்சாலும் எல்லாம் கொஞ்சம் ஹைலி கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, அவன் எவ்வளவுதான் கோபம் கூட்டினாலும் அவங்களுடைய முகத்துல கோபமே வராது, எரிஞ்சு விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சாந்த குணம் நமக்குள்ள இருக்கும். அந்த ஆவிக்குரிய வரத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஆண்டவரை தேடுகிறவங்களா இருக்க வேண்டும். அதை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரத்துல சொல்லுங்க, இன்னும் ஆண்டவரை என்னை சாந்தப்படுத்த ஆண்டவரே. சில நேரங்களில் நான் அதிகமா கோபப்பட்டுறேன். என் கணவர் இடத்துல, என் மனைவி இடத்துல, என் பிள்ளைகள் இடத்துல. நான் உண்மை துதிக்கிற அந்த நாவினால எத்தனை முறை நான் தூஷிச்சிருக்கேன், சபிச்சிருக்கேன். என்னை சாந்தப்பட உள்ளவனாய் மாற்றும். 6வது வசனம், நீதியின் மேல் வாஞ்சை உள்ள ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் நீதியை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நிறைய இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேத பாரகர் பரிசேயர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும். நம்ம நீதி அதிகமாக இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். பரிசேயர் நியாயப்பிரமாணத்தின்படி, வேத பாரகர் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவன். அவன் சகல நீதியிலும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அது நீதி அல்ல. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற நீதி வேற ஒன்று. அது என்ன பண்ணணுமா? ஆண்டவர் மேல், ஆண்டவருடைய சட்டத்துக்கு, ஆண்டவருடைய அன்புக்கு கீழ்பற்றி நாம் நீதியை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். திடீர்னு ஒருவர் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க மேல நம்ம குற்றம் சாட்டக்கூடாது. துரிதமாய் நம்ம அவங்க மேல முடிவெடுத்துடக்கூடாது. கொஞ்சம் யோசிங்க. நீதியை நிதானித்து ஆராய வேண்டும். நம்முடைய பார்வை வேற, இயேசுடைய பார்வை வேற. நீங்கள் உங்கள் பார்வையில பார்த்தா அது குற்றவாளி. ஆனா இயேசுடைய பார்வையில பாருங்க, நான் எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கோம், எவ்வளவு கீழ்ப்படியாம இருந்திருக்கோம், எவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிருக்கோம். ஆனால் அவருடைய நீதி, அவருடைய அன்புல கொஞ்சம் கூட குறையில்லாமல் இதுவரை நடத்திட்டாங்க. இப்ப நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்? ஒரு பெண் விபச்சாரத்துல கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டார். நியாயப்பிரமாணத்தின்படி அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசேயினுடைய சட்டம். அவரை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல போடுறாரு. ஆண்டவர் சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தின் படி பார்த்தால் அவளை கல்லெறியும், அவளை கொலை செய்யணும். ஏன்னா தப்பு செஞ்சுட்டான், அதுக்கு ஒரு தண்டனை. ஆனா இயேசுவின் பார்வையில சொல்லுது, நீங்க தண்டிங்க வேணாம்னு சொல்லல, உங்கள தப்பு யாருக்கு இல்லையோ அவங்க முதல்ல கல்லெறியும். வேதம் சொல்லுகிறது, அவர் பெரியவர் முதல் சிறியோர் வரை தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா அந்த கல்லை கீழே போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ ஆண்டவருடைய அன்பு எப்படிப்படுதுன்னு சொன்னா, எந்த பாவியையும் நேசிக்கிற அன்பு. அவன் அப்படிதான் செஞ்சிருப்பான். அவங்க அந்த பொம்பளை அப்படிதான் சண்டைக்காரி. நம்ம அநியாயமா மற்றவங்க மேல பல நேரங்களில் நீதியை நாம சரி கட்டுறோம்.
ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது அவருடைய நீதி விளங்கும்படியாக உன் பேச்சில செயல இருக்க வேண்டும் என்பது. சரி, 7வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிற உலக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இரக்கம். இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கு, ஆனா கிறிஸ்தவனுக்கு அதிகமா இருக்க வேண்டும். இரக்கம் இல்லாதவனை பார்த்த உடனே ஒரு இரக்கம் வரணும். குறைவுபட்டவனை பார்த்த உடனே இரக்கம் வரணும். துன்பப்படுகிறவனை பார்த்த உடனே இரக்கம் வரணும். வழி விலகி போகிறதான ஆசாரியன் போல, லேவியன் போல நாம் இல்லாதபடி நல்ல சமாரியனாய் ஓடி வந்து அவருடைய காயங்களுக்கு கட்டுக்கட்டி அவருடைய தழும்புகளுக்கு சிகிச்சை செய்து தன் சுய வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு போய் 2 பணங்களை சத்திரக்காரன் மேல கொடுத்த அந்த சமாரியனுடைய குணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். உன்னை ஒருவன் 1 கிலோமீட்டர் கூப்பிட்டா, 1 மைல் தூரம் கூப்பிட்டா, நீங்க அவளோடு கூட 2 மைல் தூரம் போகணும்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது இல்லையா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீ ஒருவருக்கு இரக்கம் செய்தால் உன் மேல இரக்கம் செய்வதற்கு அநேக கைகளை கர்த்தர் வைத்திருப்பார். நீ கருமியா இருந்தா, உன்னுடைய வார்த்தைகளை கருமித்தனா இருக்குன்னு சொன்னா, உன் செயல்களை கருமித்தனா இருந்தா, உனக்கு இறங்குகிறவங்க அப்படிதான் இருப்பார்கள் இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, நான் தயாரா இருக்க, நீ வழக்கங்களா இருக்கலாமா? ஆண்டவர் சொன்னாரு. அவர் ஓமையை சொல்லும் பொழுது, ஒருவனுக்கு கொஞ்சம் பாவம் இருந்தது, அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னொரு நிறைய பாவம் இருக்குது, அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. யாருல ஆண்டவர் உண்மையா இருப்பாங்க? அதிக பாவம் மன்னிக்கப்பட்டவன் தானே, அதிக கடன் மன்னிக்கப்பட்டவன் தானே. அதே போலவே ஆண்டவர் நம் உன்னையும் என்னையும் அநேக காரியங்களை மன்னித்து ஆசீர்வதித்திருக்கிறார். நம் அநேகருக்கு இரக்கம் பாராட்டுகிறவர்களாக இருப்போம், இரக்கம் உள்ளவர்களாக இருப்போம். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதம். கடந்த கிறிஸ்துமஸ் அன்று நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் சரிங்க, உங்களுடைய கைபேசியில நிறைய அந்த குறுஞ்செய்திகள் வந்திருக்கும். எல்லா திருச்சபையும் அடித்து உடைக்கப்பட்டது, அவருடைய அலங்கார பொருட்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது. தம்பி, அலங்காரப்படுத்த பொருள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டது. எவ்வளவு பொருள் நஷ்டம் வந்துச்சு. ஆனா எங்கேயாவது ஒன்றை கேட்டீங்களா? கிறிஸ்தவர்கள் திருப்பி அடித்தார்கள், கிறிஸ்தவர்கள் அவங்க மேல பாய்ந்தார்கள், உடைத்தார்கள் சொல்லி இருக்காது. ஏன்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ளவர், அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவன், யாரையும் கடிந்து கொள்ளாத தேவன், யாரையும் மன்னிக்கிற தேவன். தேவ மக்கள் அப்படிதான் இருப்பார்கள். ஆனா ஒன்று, இது மீறும் பொழுது அதை உண்டாக்கின தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதையும் தெரிஞ்சுக்கணும். பல பதிவுகள்ல ஒரு பதிவு அதை போட்டிருந்தாங்க, சொன்னாங்க, இது இந்தியாவுடைய அழிவுக்கான ஆரம்பம் இல்லையா? தேவ பிள்ளைகள் மேல எப்பொழுதுமே வஞ்சிக்கிற அல்லது அவர்கள் மேல தன்னுடைய கோபத்தை சாட்டுகிற எந்த தேசமும், எந்த ராஜ்யமும், எந்த மனிதனும், எந்த ராஜாவும் நிலை நின்றதாக சரித்திரம் இல்லை. ஏனென்றால் உன்னை தொடுகிறவன் கர்த்தரின் கண்ணிப்படியை தொடுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். ஆகவே உலகத்து மக்களுக்குள்ள 2 விதமான காரியங்கள். அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டார். ஆனா இவர்கள் பேரில தேவன் வைராக்கியமாய் இருக்கிறார் என்கிற அந்த சத்தியம் அவர்களுக்கு தெரியும், அந்த பயம் இல்லை. சரி, போகட்டும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 2:13. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நீங்க இரக்கம் பண்ணினா வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு நடக்கும் பொழுது உங்களுடைய இரக்கம் அவர்களுக்கு முன்பாக மேன்மை பாராட்டும். அல்லேலூயா. சொல்றது வசனம் புரியுதுங்களா? எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு நடக்கும், ஆனால் இரக்கம் செய்கிறவனுக்கு அவன் செய்த குற்றங்களுக்கு முன்பாக இந்த இரக்கம் போய் மேன்மை பாராட்டும் என்கிறத சொல்ல. அதனால கூடிய மட்டும் எந்த அளவு நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளில் தப்பித்துக் கொள்ளாத ஒரு ஏதுவான வழியாக இருக்கும். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய அடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். சண்டையை தூண்டி விடுகிறவர்களாக இருக்கக்கூடாது, கோல் மூட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது, மற்றவர்கள் விரோதமாய் பொய் பேசுகிறவர்களாய் புறம் பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எரிகிற நெருப்புல எண்ணெயை தூக்கி ஊத்துற மாதிரி சண்டை இருக்கிற இடத்துல போயிட்டு கொஞ்சம் அந்த அடுப்பை கொளுத்தி விடுறது. இன்னும் கொஞ்சம் மாமியார் மருமகளுக்கு சண்டை, அவங்க நாளைக்கு சரியா போயிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் வருவாங்க, மருமக என்ன சொன்ன தெரியுமா,
உங்க மாமியார் என்ன சொல்ல தெரியுமா? கோல் மூட்டுறது. ஒரு குடும்பம் நல்லா இருந்தா சில பேர் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல தேவ பிள்ளையாய் போய் நின்று அவர்களை சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவார் இல்லையா? பிரச்சனைகளை நாம் கொளுத்தாதபடி, ஏற்றி விடாதபடி அதை அணைக்கிறவர்களாக இருக்கிறோம். சரி சரி, சண்டை போட்டோம், மண்டை உடையிட்டோம், போலீஸ் ஸ்டேஷன் அலையிட்டோம், எனக்கு சண்டை போட்டா இல்ல, என் மேல வீணான பழி செஞ்சா இல்ல, அவன் குடும்பத்தில் மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பார்த்து நம்ம நகைத்து கொண்டிருக்க கூடாது. தேவ பிள்ளையே, உனக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரியதான ஆசீர்வாதம் நீங்கள் மற்றவர்களை சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கணும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? பிரச்சனை ஆரம்பிச்சா அதை போய் அணைக்கிறவர்களாக இருக்கணும், அதை தூண்டி விடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் மற்றவர்களை சமாதானப்படுத்தணும். அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டையா, சமாதானப்படுத்துங்க. பா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும் பிரச்சனை, இதுக்கு போய் சண்டை போடுறீங்க? ரோட்ல சண்டையா, நாலு வீட்டுக்கு சண்டையா, போய் சமாதானப்பட. முடிந்த அளவு நீங்கள் சமாதானத்தை நீங்கள் உண்டு பண்ணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்ததின் மிக நோக்கமே பூமியிலே சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவர் தான். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா 48:18. நீ 18 கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போலவும் இருக்கும். உன் சமாதானத்தின் நதி புறப்பட்டு போகும். நீங்க மற்றவர்களுக்கு சமாதானம் பண்ணா உன் குடும்பத்தை தேவன் சமாதானமாய் வைத்துக் கொள்வார். இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் ரகசியம். எப்பொழுதும் மற்றவர்களை சமாதானப்படுத்த விரும்பும். கோபப்படுறவங்கள கொஞ்சம் அவங்கள ஆஸ்வாசப்படுத்து. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதி நிமித்தம், நீதி நிமித்தம் துன்பம். சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ நல்லது செய்யறேன், ஆனா எனக்கு தான் பிரச்சனை வருது. நான் நீதியாய் நடக்கிறேன், நான் உண்மையாய் நடக்கிறேன், எனக்கு தான் பிரச்சனை வருது, எனக்கு விரோதமான ஆட்கள் வராங்க. என்னோட ஒரு தம்பி தினமும் வராங்க. அவர் ஓசியத்தில் வேலை செய்யறாங்க, சாரி எஃப்சிஐல வேலை செய்யறாங்க. ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். அவர் சொல்லுவாரு, எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க பிரதர், ஒருத்தர் கூட வேலை செய்யறது கிடையாது. ஆனா அந்த கேங் லீடரா என்ன போட்டு நல்லா வேலை வாங்குறாங்க, பிழிகிறாங்க, ஆனா எனக்கு விரோதமா தான் பேசுறாங்க. இதை வாரந்தோறும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னிடத்துல சொல்லுவார். நானும் சொல்லுவேன், நீங்க கவலைப்படாதீங்க பிரதர், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், நிச்சயம் உங்களுக்கு ஒரு உயர்வு வரும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, நீதி நிமித்தம் நீ நியாயத்தை செய்து ஒருவேளை துன்பம் அனுபவித்தால் கவலைப்படாதீங்க, அது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய பங்கு அதிகமாயிருக்கும். இந்த பூமிக்குரியவன் இந்த பூமிக்குரியதான பிரச்சனைகளை ஈடுபடுவான். நீ நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது. நீங்க நன்மை செய்ய போய் உங்களுக்கு தீமை வந்தால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நீதிக்கு சரி கட்டுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தினார், பொய்யாய் சொன்னார்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீதி நிமித்தம், கர்த்தர் நிமித்தம் வருகிற துன்பங்கள் அது மோஸ்ட்லி நம்மளுக்கு கிடையாது. நீங்க வட இந்தியாவில் போனாலும் உலகத்தின் பல இருள் சூழ்ந்த நகரங்களில் மிஷினரிகளாய் போகிறவர்களுக்கு இப்படிப்பட்டதான துன்பங்கள் இருக்கிறது. இப்ப இந்தியாவுக்குள்ள அந்த நோய் பரவ ஆரம்பிச்சிச்சு. சபைக்குள்ள போயிட்டு இந்துத்துவ அமைப்புகள் தேவ மனிதர்களை தாக்குகிறதும் மக்களை தாக்குகிறதுமாய் இருக்கிறது. கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிமித்தம் துன்பப்பட்டால் நம் பாக்கியவான்களாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தின் நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, போடுவான், படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்த உண்மையாயிரு ஜீவ கிடத்தை கர்த்தருக்கு தருவார். அல்லேலூயா. சரி, இப்ப ஆண்டவர் ஜீவ கிடத்தை கொடுத்து நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 2 காரியம் சொன்னேன். ஒன்று, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், நாம் காண்கிற யாவும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். நீ தொடுகிற, உணர்கிற, புசிக்கிற யாவும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பார்க்க முடியாது, உணர முடியும்.
செயல்படுத்த முடியும், வெளிப்படுத்த முடியும், மற்றவங்களிடத்துல கொடுக்க முடியும். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். கிட்டத்தட்ட 8-9 ஆசீர்வாதங்களை சொன்ன. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இதுதான் நித்திய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் முழுக்க முழுக்க தேவ மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு ரகசியம், இது ஒரு வெளிப்பாடு தம்முடைய பிள்ளைகளுக்கு. உலகத்துக்கு மறைத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ஒன்று பரலோகம். இதை குறித்ததான நிச்சய நம்பிக்கை நிறைய பேர் கிடையாது. பரலோகம்ன்றது உண்டு இருக்கா, நரகம் இருக்கிறதா, அதை பத்தி ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் உனக்கு எனக்கு தெரியும். நான் இப்பொழுது கண்ணை மூடினால் என் ராஜாவோடு கண்ணை விழிப்பேன். இல்லையா? நமக்கு ஒரு நிச்சய நம்பிக்கை உண்டு. பரலோக நிச்சயம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோக என்று காண்பேனோ. பரலோகத்தை நோக்கி நம்முடைய பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நித்திய பேரின்ப வாழ்க்கையை நோக்கி நம்முடைய பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது மரித்தா சாவுக்கு போய் பாடுற பாட்டு கிடையாது. மரணத்துல பாடுற பாட்டுக்கு மாத்திரம் கிடையாது. இருக்கிற ஒவ்வொரு நாளும் நாம் பாட வேண்டிய பாட்டு. ஆண்டவரே, இந்த பூமியுடைய வாழ்க்கை நிறைவாய் தான் இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் இதை காட்டிலும் 1000 மடங்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் இல்லாத இடம் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். ஆமென். வருத்தம் பசிதாகம் வருத்தம் அங்கே இல்லை. இந்த ஓட்டத்தின் நிறைவு தான் நமக்கு முக்கியம். எல்லாரும் ஓடுகிறார்கள். ஆனால் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய முடிவு பரலோகம் என்கிற முடிவு. அது ஒரு மறைவான நித்திய ஆசீர்வாதம். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது 1000 வருட அரசாட்சி. 1 2 1000 வருஷ அரசாட்சி. அப்படின்னா அந்த 1000 வருஷத்தை குறிக்கிறதில்ல. கர்த்தருடைய பார்வைக்கு 1000 நாட்கள் ஒரு நாளை போலவும், ஒரு நாள் 1000 வருஷங்களுக்கு வருகிறது. இப்போ 1000 வருஷங்கள்னா கணக்கில்லாத வருஷங்கள். நித்திய வாழ்வு, தேவனோடு வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு. அங்கு கணவன் மனைவி என்கிற உறவு இல்லை, மாமியார் மருமகள் என்ற சண்டை இல்லை, அப்பா பிள்ளை என்ற வேறுபாடு கிடையாது. எல்லாரும் தேவதூதர்கள் போல இருப்பார். அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சி. ஒரே ஒரு ராஜா, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அவரே பரிசுத்தர், அவரே பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தோடு நாம் இருக்க போகிறோம். மூன்றாவது, நமக்கு இருக்கிற நித்திய ஆசீர்வாதங்கள்ல தெளிவான ஆசீர்வாதம் நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்புக்காகத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் அதில் நாம் தப்பித்துக் கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு, அதை அறிந்தவர்களாய் பயத்தோடு கூட கர்த்தர் மேல இருக்கிற அந்த அன்பு குறையாமல் இன்றும் அந்த நியாய தீர்ப்பை குறித்ததான எச்சரிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த நியாய தீர்ப்புல நீயும் நானும் தப்பித்துக் கொள்வோம் என்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் எல்லாம் புதிதாய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அங்கு வாசல்கள் 1000 உண்டு. இதோ நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அதில் நீங்கள் என்னோடு இருக்கும்படியாய், என்றென்று இருக்கும்படியாய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் தர போகிறேன். அப்ப எல்லாருக்கும் ஒரு வீட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு நீ EMI கட்ட தேவையில்லை. அது கடன் பிரச்சனை கிடையாது.
இன்னைக்கு சென்னையில எல்லாம் வீடு வாங்கணும்னா அடுக்குமாடி குடியிருப்போம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. கிட்டத்தட்ட 80 லட்சத்துலேருந்து 2.5 கோடி வரலாம் இருக்குது எல்லாம் பிளாட்ஸ். அதில் மேலே இருக்குது அவங்க சொந்தம் கிடையாது. அவன் மேலே இருக்க வீட்டினுடைய தரைதளம், கீழே சொந்தம் கிடையாது. அது கீழே இருக்கக்கூடிய மேல் தளம், பக்கத்தில் சொந்தம் கிடையாது. அது பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்போ எதுதான் சொந்தம்? எதுவுமே சொந்தமே இல்லை. பரலோகமே சொந்தம் பாட வேண்டியதுதான். அதனால இது தற்காலிகமான வீடு, சொந்தம் இல்லாத வீடு. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய வீடு, புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமை கர்த்தர் நம்ம கொடுக்க போகிறார். அதனால ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா தூங்குங்க. கர்த்தர் தரிசனத்துல அந்த எருசலேமை காண்பிப்பார். ஆமென். அடுத்தது நாம பார்த்து கேட்டு அனுபவிக்காத ஒன்று, ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி இருக்குன்னு தெரியல, டேஸ்ட் சரியா? நம்ம ஆயத்தமாக இருக்கும். ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதங்கள்ல ஒன்று, கடைசியாக என்றென்றைக்கு மாறாமல் மறிக்காமல் இருக்கிற நித்திய வாழ்வை நமக்கு தரப்போகிறார். ஆமென். இந்த எத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு மறைவான மன்னாவாய் வைத்திருக்கிறார். இது நித்தியமான ஒன்று, அது சத்தியமான ஒன்று, உலகத்துக்கு மறைக்கப்பட்டு உனக்கும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று, எல்லாமே வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒன்று, யோவானுக்கு தரிசனமான ஒன்று, பத்மு தீவிலே தனியாய் இருந்த மனிதனுக்கு பரலோகத்தை காண்பித்த அந்த ஆசீர்வாதங்களை தான் நாம் இப்ப கேட்டிருக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதங்களை பெறப்போகிறதான நாமும் நன்றி உள்ளவர்களாக எழுந்து நிற்போம். அன்றைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக இந்த நாள் முழுவதும் நன்றி சொல்லி இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு பக்கம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இன்னொரு பக்கம், உலகத்துக்கு மறைக்கப்பட்ட உனக்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற நித்திய ஆசீர்வாதம். இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற அல்லது அனுபவிக்க போகிற, தெரிந்திருக்கிற, நமக்கு அறிந்திருக்கிற எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? எல்லா கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆமென். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார்,
இருதயங்களாய் உதடுகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவைகள் எண்ணில் அடங்காது, கணக்கில் அடங்காது. அத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்க. எங்கள் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கீங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறீங்க. இன்னுமாய் நீர் வைத்திருக்கிற எதிர்கால மறைவான ஆசீர்வாதங்களுக்காக, நான் நித்திய ஆசீர்வாதங்களுக்காக நான் நன்றி சொல்கிறோம். இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் நன்றி சொல்லாமல் இருந்தால் நாங்கள் நன்றி கெட்டவர்களாக இருப்போம். இன்றைக்கு அந்த நன்றி உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தார். ஆண்டவரே, இந்த நாளில் வந்து உண்மை ஆராதித்து உண்மை துதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தும். தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபையை தார். வந்த ஒவ்வொருவரையும் பேப்பராய் தொட்டு ஆசிரியர் வரம் தடைப்பட்ட பிள்ளைகளை அடுத்த வாரத்தில் சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தும். கிருபை சொந்து கொண்டு இந்த வாரத்தின் எல்லா ஆராதனைகளையும் இந்த மாதத்தில் நடந்த, இந்த வருஷத்தில் நடந்த எல்லாவற்றையும் நீ பொருட்படுத்திக் கொள்ளுங்க. புதிதாக பிறக்க போகிற வருஷத்தில் கூட இந்த கிருபை கருமைகளோடு இருந்து ஆண்டவரே உயர்த்தி மகிழ்விக்க முடியாது இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பேப்பராய் தொட்டு ஆசிரியர் எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். கர்த்தர் நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார், மறவாமல் இருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதான ஆசீர்வாதம் வழிநடத்தும் இன்றும் என்றும் சதா காலம் நம்முடையோடு கர்த்தருடைய வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமென். உபகாரங்களை மறவாதே. நன்றி உள்ள இருதயத்தை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தருவார். God bless you. God bless you.